நமக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 நம்பர் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வழக்கமாக ஒரு பேர்டு தான் வாங்குவோம். இந்த வாட்டி ஒரு புது சீரீஸே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், புதுசாக நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுவே நம்ம ரூமை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கைவசம் இப்போ கோகோபீட் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் போட போகிறோம். நம்ம புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற நம்ம நண்பர்களுக்காக ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இது வேற வாங்கணும். வரப்போகிற விருந்தாளிங்களுக்கு சாப்பாடு ரெடி. அடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை ஒரு செங்கல் மேலே வச்சு தான் வழக்கமாக வைப்போம். சாப்பாடு தண்ணி ரெண்டுமே செங்கல் மேலே வச்சு தான் வைப்போம். எப்போனா கோகோபீட் போடும்போது. இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பர் தானே போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. கோகோபீட் போடும்போது செங்கல் வச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். சாப்பாடு தண்ணி வச்சாச்சு. அடுத்து ஹீட்டு. ஏன்னா வரப்போகிறவங்க கொஞ்சம் குட்டி பசங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிளைமேட் வேறு வின்டராக இருக்கா, இப்போ அதை ரெடி பண்ணுவோம். ஒயர் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் நம்ம இதில் கட்டி விட்டுறலாம். இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். டக்குன்னு ஃபியூஸ் போயிடும், அது ஒரு நல்ல விஷயம். ஏதாவது ஹை வோல்டேஜ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபியூஸ் போயிடும். நீங்கள் இன்னொரு காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணோம், அது உங்களுக்கு கெட்டது. ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாற்றி கொடுத்துரும். அந்த ஆங்கிளில் நல்லது. இன்னொன்று, இதை வந்து பிளாஸ்டிக்கு மரத்தில் தொடுற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு 40 வாட்ஸ் வரைக்கும் ஓகே. அதே 60 வாட்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எரிஞ்சிடும். இந்த பல்பு எப்பயுமே நீங்கள் வைக்கும்போது செவத்தை டச் பண்ணலாம், செவரு ஓகே. மற்றபடி ஒரு பிளாஸ்டிக் பாடியோ மரத்துலையோ இது டச் பண்ணக்கூடாது. செவத்தை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்வையிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் வரும் இது. பசங்க நம்ம கதவை திறக்கும் போது எகிரி குதிச்சு ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு. இதெல்லாம் பத்தாது. சரி, இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது நல்லது தானே. இப்போ தான் மெயின் மேட்ரு. நம்ம என்ன சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம், என்ன வளர்க்க போகிறோன்றதை ரிவீல் பண்ண போகிறோம். நீங்கள் இதிலே கூட பார்த்துருப்பீங்க, டெம்ப்ளேட்லேயும் இதில் பேரில். பட் ஆனால் இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து வெள்ளைக்காடை வளர்க்க போகிறோம். போன வாட்டி காடை வளர்த்தோம், அது எல்லாமே அப்படியே கொடுத்துட்டோம், சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் சமைச்சு கொஞ்சம் ஏழைங்களை கொடுத்தோம், அதெல்லாம் பண்ணோம். அந்த டைமில் வெள்ளைக்காடை வந்து பயங்கர டிமாண்ட். வெள்ளைக்காடை வேணும் நிறைய பேர் கேட்டாங்க, நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ இந்த வாட்டி வெள்ளைக்காடை வாங்கியிருக்கோம். பயங்கர ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏற்றிட்டாங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இருந்தாலும் டிமாண்ட் ஜாஸ்தியானதுனால இவங்க ரொம்ப அநியாய ரேட்டுக்கு தான் வைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வளர்த்து முட்டை போட வச்சு இன்குபேட்டரில் வச்சு நம்மளே குஞ்சு பொறுக்கி வச்சிடலாம். ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 1 ஆஃப். நான் வெள்ளைக்காடை வளர்க்க போகிறேன். வளர்க்குறது மட்டும் இல்லை, அது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். பசங்க திறந்து விட்டுலாமா? 3, 2, 1 அஃபீஷியலாக நம்மளோட சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிறாங்க. ஏன்டா வந்தோடனே என்ன அட்டாக் பண்ற? நமக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 நம்பர் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வழக்கமாக ஒரு பேர்டு தான் வாங்குவோம். இந்த வாட்டி ஒரு புது சீரீஸே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலர் கல் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு இதுதான் இருக்குது. நம்ம கலர் கல்ல போடாமல் விட்டு அது ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு சளி பிடிச்சிடும். காடையை பொறுத்த வரைக்கும் பெருசாக நோய் தாக்குதல் எதுவும் இருக்காது, ஆனால் சளி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம்.
கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குது. இப்போ வராமல் பாருங்கள், லைட் சோர்ஸை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவானுங்க. எல்லாருமே இந்த மூலையிலேயே செட்டில் ஆயிடுவாங்க. நாளைக்கு பார்க்கலாம்.